தமிழகத்தில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் 8 பேர் பலியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதற்கு காரணம் சிக்னல் கோளாறா, மனித தவறா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், ஒரு முறை இந்த மாதிரி ரயில் விபத்து ஏற்படும் போது இந்த 2 காரணங்களை பெரும்பாலும் சொல்லப்படும். அதாவது இந்த சிக்னல் கோளாறா இல்ல மனித தவறா என்ற 2 கேள்விகளிலும் இந்த ரயில் விபத்திலும் இந்த 2 கேள்விகளும் எழுந்துள்ளது. தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், அதாவது இந்த பயணிகள் ரயிலானது 2 சிக்னல் போஸ்ட் நடுவே நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், அதே போல இது சிக்னல் ஏதேனும் பிரச்சனை இருக்கும் போதுதான் இந்த மாதிரி 2 சிக்னல் போஸ்டுகளுக்கு இடையே பயணிகள் ரயிலானது நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பின்னே வந்த அந்த கூட்ஸ் ரயிலானது மோதி இருக்கிறது. அதாவது முதற்கட்ட தகவல் என்னவென்றால், சிக்னல் கோளாறு ஏற்படும் பட்சத்தில், அதாவது அந்த ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டம் ஃபெயில் ஆகிறப்போ மேனுவல் சிக்னல்ஸ் ஃப்ரம் த ஸ்டேஷன் மாஸ்டர், அவங்க அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடிய சமிக்கைகளை வைத்துதான் ட்ரெயின்கள் இயக்கப்படும். அப்படி ட்ரெயின்கள் இயக்கப்படும் போது அது ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பீட்ல மட்டும்தான் இயக்குவாங்க. அதாவது அவங்க ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அந்த வேகத்துல மட்டும்தான் ரயிலை இயக்குவாங்க. ஆனா இந்த விபத்துல அப்படியும் இயக்கப்படல. சிக்னலிங் சிஸ்டம் ஃபெயில் ஆயிருக்கு. மேனுவலா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சமிக்கைகள் அந்த ரயில் இயக்கப்பட்டிருக்கு. ஆனா வேகமாக ரயிலானது மோதி இந்த விபத்து உள்ளாயிருப்பதாக தெரிகிறது. இதுதான் இந்த 2 கேள்விகளை தற்போது எழுப்புகிறது. இது மனித தவறா அல்லது சிக்னலிங்னால ஏற்பட்ட தவறா என்ற இந்த 2 கேள்விகளை தற்போது எழுகிறது. இது தொடர்பாக இனி போர்ட் ஆஃப் என்கொயரி வைப்பாங்க. அதுலதான் இது மனித தவறா இல்ல சிக்னலிங் சிஸ்டம்ல ஏற்பட்ட தவறா என்பது தெரிய வரும். அதே போல நம்ம காமிக்கக்கூடிய அந்த பிரத்யேக ஒரு படத்துல பார்க்கலாம். SLR அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணி காமிப்போம். அந்த SLR அப்படிங்கிறது அன்ரிசர்வ்டு கோச், அதாவது பார்சல் லக்கே கோச்சஸ்க்கு இருக்கக்கூடிய அடுத்த கோச். அதாவது இந்த சிக்னல்ல மொத்தம் 3 கோச்சஸ் ரொம்ப சேதமடைந்திருக்கு. அது 2 லக்கே பார்சல் கோச்சும் ஒரு இந்த ட்ரெயினோட கார்ட் கோச்சும் தான் அதிகமா சேதமடைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த முன்பதிவு செய்யப்படாமல் பயணிக்கக்கூடிய அந்த பயணிகளுக்கான பெட்டி, அந்த பெட்டியிலையும் இந்த சேதமானது பெரிதும் இருக்கு. இதனாலதான் இந்த இறப்பு எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்துட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். முதல்ல 2 இருந்தது, 5 இருந்தது, அதுக்கப்புறம் 8 இருந்தது. தற்போது அந்த இறப்பு 15 உயர்ந்திருக்கு. அதாவது இந்த அன்ரிசர்வ்ட் கோச்சஸ்ல வழக்கமாக இந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல அதிக எண்ணிக்கையில பயணிகள் பயணிப்பாங்க. அதாவது இந்த அன்ரிசர்வ்ட் கோச்சஸ்ல தற்போது அதுவும் அந்த விபத்துல சிக்கி பெரும் சேதம் அடைந்திருப்பதால இந்த விபத்துல உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை இன்னும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. ஸ்ரீராம், காயமடைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் வழங்கப்பட்டு வருது முகிலன்? இன்னைக்கு தினம் அமைச்சர் அங்க வரதா சொல்லியிருக்காங்க. வேற யாரெல்லாம் அதிகாரிகள்லாம் அங்க இருக்காங்க? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது? ஸ்ரீராம், எப்பவுமே இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு வார் ரூம் செட் பண்ணி அங்கிருந்து உயர் அதிகாரிகள் அந்த மீட்பு பணிகளை கோஆர்டினேட் பண்ணுவாங்க. தற்போது ரயில்வே துறை அமைச்சரும் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு விருந்துட்டு இருக்காரு. இதுல காயமடைந்தவங்க மற்றும் இருந்தவர்களோட உடலானது வெஸ்ட் பெங்கால் அரசு மருத்துவமனைக்கு அங்கு அவங்களை எடுத்து செல்லப்பட்டு அவங்களுக்கு அங்க காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது மத்திய அரசு சார்பில் 2 லட்சம் ரூபாய் பணமும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த விபத்துல மீண்டும் அது கேள்விகள் எழும். அதாவது இந்தியன் ரயில்வே சிஸ்டத்துல மறுபடியும் இது ஒரு மனித தவறுனால நடந்த விபத்தா இல்ல அல்லது ஃபுல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டத்தினால ஏற்பட்ட ஃபால்ட்னால நடந்த விபத்தா என்ற 2 கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. இதற்கு இந்த இந்திய ரயில்வே ஆனது என்ன பதில் வழங்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸ்ரீராம், ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15 உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி முகிலன்.